நாங்கள் செப்டம்பர் மாதம் போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு புகார் கொடுத்துருந்தோம். போலீஸ் கமிஷனர், கலெக்டர், டிஆர்ஓ, பொருளாதார குற்றப்பிரிவு EOW இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தோம். என்னென்னா இங்கே கோயம்புத்தூரில் ஒரு மோசடி நடக்குது. இந்த பான்ஜி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்தியாவில் பேண்ட். என்னென்னா நீங்கள் முதல் ஒரு நிறுவனத்தில் சேருவீங்க, அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஆட்கள் சேர்த்தணும், உங்களுக்கு பணம் வந்து வரும். இந்த ஸ்கீம் வந்து பான்ஜி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் பேண்ட். இங்கே ஒரு புதுமையோடு சேர்த்து அந்த மோசடியை நடத்திட்டு வராங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மோசடி பண்ணுறாங்க. அதில் 50 லட்சம் பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் 1 லட்சம் பேர் 1,21,000 ரூபா இவங்க க்ரௌன் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தாங்கன்னா கூட இந்த நிறுவனத்துக்கிட்ட 1200 கோடி இருக்கும். 5 லட்சம் பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா 6000-7000 கோடி இருக்கும். இந்த பணத்தை மணி சர்க்குலேஷன் பண்ணுறாங்க. ஒருத்தங்கிட்ட வாங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறது, அது மாதிரி சர்க்குலேட் பண்ணி மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக நாங்கள் வந்து புகார் கொடுத்து காவல்துறையும் கிட்டத்தட்ட 4 மாதம் இதை விசாரிச்சுக்கிட்டு கடந்த 19ஆம் தேதி சுவோமோட்டோவா அவங்களா தன்னிச்சையாக முன்ன வந்து அவங்க வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் 2 சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஒன்று ப்ரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட், இன்னொன்று வந்து பட்ஸ் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சட்டத்தில் வந்து அவங்க 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிறுவனம் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அரசாங்கம் அதை விசாரிச்சுக்கிட்டு, காவல்துறை அதை விசாரிச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிறுவனம் நியாயமான கம்பெனியாக இருந்ததுன்னா இந்த எஃப்ஐஆர், இந்த வழக்கை வந்து சட்டம் மூலியமாக இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை, அதாவது அரசாங்கத்தையும் காவல்துறையும் அச்சுறுத்துகிற மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி ஒரு கூட்டத்தை சேர்த்து காமிச்சிருக்காங்க. அந்த கூட்டம் எப்படி சேர்த்திருக்காங்கன்னா, அந்த மக்கள் நிறுவனத்தில் அந்த மக்கள் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, இனியும் வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து அவங்கள வந்து வர வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதில் கொலை மிரட்டல் கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புகார்தாரர்களுக்கும் காவல்துறைக்கும் கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் நம்ம மேலே புகார் கொடுத்து யார் எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொலை நடுக்கம் வரணும், அதாவது கொலை மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. இதன் மீது உடனடியாக காவல்துறையும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி எந்தவித பர்மிஷனும் வாங்காமல் இவங்க வந்து இவ்வளோ கூட்டத்தை ஒரு நெடுஞ்சாலை ஹைவேஸில் வந்து கூட்டியிருக்கிறாங்க. சப்போஸ் அங்கே வந்து வாகனங்கள் நல்ல வேகத்தில் போகும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் யார் பொறுப்பு? இதுக்கு கவர்மெண்ட் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி மோசடிகள் ஆளை கூட்டி நாங்கள் வந்து எஃப்ஐஆரை கேன்சல் பண்ண வைக்க முடியும்ன்ட்டு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வர மோசடி குரூப்புகளும் ஆளை கூட்டி நீங்கள் வந்து எங்கள் எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை அரசாங்கம் வந்து அனுமதிக்கக்கூடாது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.